எல்லாருக்கும் நமஸ்காரம். 9வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம் பகவத்கீதையில. ராஜவித்ய ராஜவித்ய ராஜகுஹ்ய யோகம் அப்படிங்கிறது. ஸோ இது நம்மளுக்கு பக்தி யோகத்துல வருது. போன வாரமே நம்ம குச்சேல உபாக்கியானம் கேட்கணும்னு நினைச்சோம், டைம் ஆயிடுத்து. ஸோ இன்னைக்கு ஸ்டார்டிங்லயே அது நம்மளுக்கு வரும். ஸோ இதுல முதல்ல ஸ்டார்ட் ஆஃப் த சாப்டர்ல ஒரு குவிக் ரீகேப். நம்ம சகுண நிஷ்காமம் ரூபம் ஸ்வரூபம், அதாவது சூக்ஷ்ம ஸ்வரூபத்தில் இருக்கும் அந்த பகவான முதல்ல பிரார்த்திச்சு அந்த பக்தியை பத்தி நம்ம சொன்னோம். இப்போ நம்ம ஸ்தூல ரூபம், சகுண ஸ்தூல ரூபத்துல உருவமுடைய அந்த பகவத் ஸ்வரூபத்தை பத்தி நம்ம பக்தி செலுத்துறவாளை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். யாரு அந்த பகவானையே புகழாக கொண்டு பக்தியோட பிரேமையோட இடைவிடாம சிந்தனை பண்ணிண்டு எல்லா கடமையும் மாற்றுகிறாரோ, அதாவது எந்த இதுலயும் ஒரு ஆசை பற்று எதுவுமே இல்லாம எல்லாமே பகவானோட பொறுப்பு அப்படின்னு அவர் கிட்ட விட்டுட்டு அவர் எல்லாம் பார்த்துப்பார். அவருக்கு தெரியாததா? எல்லா வல்லமையும் படைத்தவர் அவர்தான், எல்லாம் அறிஞ்சவர் அவர்தான், எல்லாத்தையும் கவனிப்பவர் அவர்தான், அவர்தான் எல்லாருக்கும் உற்ற நண்பராகவும் இருக்கார் அப்படின்னு, அவர்தான் நம்மளுக்கு எல்லா யோக க்ஷேமத்தையும் கொடுக்கிறார் அப்படின்னு பரிபூர்ண நம்பிக்கையோட பிரேமையோட அவர் மேல பக்தி செலுத்துறவாளை அவர் எப்பொழுதும் கைவிட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். அந்த பக்தி செலுத்துறவா அவளுடைய இலக்கணம். பகவான் அவ எவ்வளவுக்கு எவ்வளோ அந்த பக்தியில பிரேமையில அவரை நெருங்குறாளோ அதே அளவு பகவான் தன்னிடத்திலிருந்து அந்த பக்தன் கிட்ட நெருங்கி வருவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். அவ்வளோ ஒரு அழகான இன்னைக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு நிறைய கதைகள் இருக்கு நம்மளுக்கு, புராண கதைகள், பக்தி செலுத்துறவா அவளுடைய அந்த கதைகள். ஸோ நான் அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு 2 கதை சொல்லலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கேன். டெய்லி ஒரு 2-3 கிளாஸுக்கு 2 கதையா சொல்லின்னு வரேன். ஆல்மோஸ்ட் ஒரு 8 to 10 ஸ்டோரிஸ் இருக்கு. 2 நான் சொல்லின்னு வரேன். ஏன்னா ஒரே நாள்ல எல்லாத்தையும் சொன்னாலும் போர் அடிச்சு போயிடும். ஓகேவா? ஸோ 25 வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அவர் இதையும் சொல்றார். அதாவது பயன் மேல பற்று வைத்து பக்தி செலுத்துறா இல்லையா, அந்த பக்தியும் அவ உண்மையான பக்தி, பகவான் மேல பரிபூர்ண நம்பிக்கை வச்சு அந்த பற்றோட, அதாவது எனக்கு இது நடக்கணும், இது வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம எல்லாம் பக்தி செலுத்துறோம் இல்லையா, அந்த மாதிரி பக்தி செலுத்துறவாளுக்கும் பகவான் அவருடைய பரிபூர்ண அருளை கொடுப்பார். அவளும் அந்த இத பண்ணிட்டு அவளோட காலம் முடிஞ்ச உடனே அந்த சொர்க்கலோகத்துல போய் அந்த சுகத்தை எல்லாம் அனுபவிச்சுட்டு ஆனா திருப்பியும் மறுபிறப்பு பிறக்க வேண்டி இருக்கும். பயன் மேல் பற்று வைக்காதவா ஸ்வர்கலோகத்தையும் தாண்டி அந்த பிரம்மத்தையே அடைவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. 26 மேம், 26. ஓகே. பாலசுப்ரமணியன் மாமா. அண்ட் நீ எந்த இது தேவதையை பக்தியோட பூஜை பண்ணினாலும் எல்லாமே அவ அந்த பலன் தரா இல்லையா, அது எல்லாமே பகவானுடைய ஆக்ஞைப்படிதான் அந்த தேவதைகள் அந்த பலன்களை தருகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்துக்கும் மேற்பார்வை சூப்பர்வைசரா இருக்கிறது அந்த பரபிரம்மம் தான் அப்படின்னு சொல்றான். ஓகேவா? சோ இப்ப என்ன சொல்றா, இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த பக்தி யோகம் அவ்வளவு சிரேஷ்டமான ஒரு யோக மார்க்கமா இருக்கு. அதுல என்ன ரொம்ப விசேஷத்தன்மைனா இது மிகவும் எளிதானது, ரொம்ப எளிதானது. அதாவது இதுல ரொம்ப கஷ்டமே கிடையாது. இப்போ ஞான யோகம்னா அதுக்குன்னு இருக்கிற அந்த நியம நிஷ்டைகள்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு கடைபிடிப்பது அவ்வளவு எளிதானது அல்ல. அதே மாதிரி கர்ம யோகத்திலையும் கொஞ்சம் சிரமம் இருக்கு. ஆனா இந்த பக்தி யோகம்ங்கிறது ரொம்ப ரொம்ப எளிதானது அப்படின்னு சொல்றார். எப்படி பக்தி இது பண்ணினா நான் எப்படி பண்ணினாலும் ஏத்துப்பேங்கிறது இது ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். பத்ரம் புஷ்பம்
பலம் தோயம் யோ மே பக்தியா பிரயச்சதி ததஹம் பக்த்யுபஹிருதம் இம்மு போட்டு முடிச்சுக்கோங்க. அஷ்னாமி பிரயதாத்மனஹ. பாலசுப்ரமணியன் மாமா வாங்கோ. பத்ரம் புஷ்பம் ஃபலம் தோயம் पत्रं पुष्पं फलं तोयं யோ மே பக்தியா பிரயச்சதி यो मे भक्त्या प्रयच्छति ததஹம் பக்த்யுபஹிருதம் तदहं भक्तियुगप्रतं பக்தி உபஹிருதம். भक्तियुपहृतं பக்தி சொன்னேன்னா உபதான், யுப கிடையாது. हाँ। ததஹம் பக்தி உபஹிருதம் तदहं भक्तियुपहृतं அஷ்னாமி பிரயதாத்மனஹ. अश्रामि प्रयतात्मनः ம். पत्रं पुष्पं फलं तोयं यो मे भक्त्या प्रयच्छति भक्त्या युपहृतम् अश्रामि प्रयतात्मनः. Okay, madam, it's correct now. ஒன் மோர் டைம். पत्रं पुष्पं फलं तोयं यो मे भक्त्या प्रयच्छति भक्त्या युपहृतम् अश्रामि प्रयता. ததஹம் விட்டுட்டேன். Oh, sorry. ததஹம் பக்த்யுபஹிருதம் तदहं भक्तियुपहृतम् अश्रामि प्रयतात्मनः அஷ்னாமி अश्रामि ரால அஷ்னா अश्रामि. ரால அஷ்னா நா என்ன Okay. अश्नामि प्रयतात्मनः Very- अश्नामि प्रयतात्मनः. Okay, ma'am, Okay. now. எஸ் எஸ். சோ பத்திரம் புஷ்பம் பலம் தோயம். சோ யாரு பக்தியோட ஒரு இலை, ஒரு புஷ்பம், ஒரு பழம், ஒரு நீர் இத எனக்கு பக்தியோட அர்ப்பணம் பண்றாளோ, எந்த பயனும் எதிர்பார்க்காமல் அன்போட பிரேமையோட அந்த பக்தன் எனக்கு அர்ப்பணம் பண்றானோ, அதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன், அதை நான் அருந்துகிறேன். சோ நீ படாடோபமா அவ்வளோ நீ கிராண்டா பண்ணணும், இத்தனை விதமான பலகாரங்கள், இத்தனை விதமான புஷ்பங்கள், ஆபரணங்கள் போட்டு நீ பண்ணணும்னு இல்லை. ஒரே ஒரு சின்ன ஒரு துளசி இலை, ஒரே ஒரு புஷ்பம், கிடைக்கிற புஷ்பம், அதை வச்சு அவருக்கு பக்தி ஆத்மார்த்தமா நீ பண்ணினா அத அவர் சந்தோஷமா ஏத்துக்கிற அந்த நைவேத்தியத்தையும் அந்த துளசி தீர்த்தத்தை நான் அருந்துகிறேன் அப்படின்னு சொல்ற. அது யாரா இருந்தாலும் சரி, அவ பணக்காரன் ஏழை எந்த வர்ணம் அத பத்தி எல்லாம் இல்ல, யாரா இருந்தாலும் அவருக்கு அத அர்ப்பணம் பக்தியோட பிரேமையோடையும் பண்றத அவர் அப்படியே ஏத்துக்கிறார். அவர் நம்ம கிட்ட எந்த ஒரு பொருளையும் எதிர்பார்க்கறது இல்ல, அவருக்கு வேண்டியது எல்லாம் வெறும் பிரேமை மட்டும்தான் அவருக்கு வேணும். சோ சின்ன சின்ன பொருளா இருந்தா கூட அவர் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்றார். சோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்மளுக்கு பார்த்தோம்னா, சிம்பிள் எக்ஸாம்பிள் முதல்ல சொல்றேன். நம்மளுக்கு பக்தியோட ஒரு ஏழையா இருந்து பக்தியோட அவர் மேல அப்படி ஒரு பிரேமை பக்தி இருக்கிறவாழ்த எப்படி அவர் ஏத்துக்கிறார் அப்படிங்கிறதுக்கு முதல்ல நான் சொல்ல போறது ஒரு சின்ன கதை. மகாபாரதத்துல வர விதுரருடைய கதை. விதுரன் நம்மளுக்கு தெரியும், கௌரவர்களுடைய ஆலோசகரா இருந்தார் இல்லையா? சோ இதுல எந்த பார்ட்ல வருது அப்படின்னா, அந்த சூதாட்டத்துல பாண்டவர்கள் தோத்து போயிடுறா, அப்புறம் வனவாசத்துக்கு போறா இல்லையா? சோ 12 ஆண்டுகள் அவ காட்டுல வாழ்ந்துண்டு அப்புறமா அது தவிர 1 வருஷம் தலைமறைவா இருந்தா. எல்லாம் முடிச்சுட்டு அவளோட அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு திருப்பியும் ராஜ்யத்தை கேட்கும் போது துரியோதனன் அதை கொடுக்கறதுக்கு ரெடியா இல்ல, தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். சோ அப்போ கிருஷ்ணர் வந்தாராம், தூதுவரா வந்தார். அங்க கௌரவர்கள்
கிட்ட பேசி பார்க்கறதுக்காக. ஏன்னா பாண்டவர்கள் கேட்டு கொடுக்கல இல்லையா, சோ மத்தியஸ்தம் பண்றதுக்காக கிருஷ்ணர் அப்போ வந்தார். கிருஷ்ணர் வராருன்ன உடனே கிருஷ்ண பகவான் ஆச்சே, உடனே இவன் தான் அவ்வளோ பணக்காரனா இருக்கான் கௌரவர்கள் துரியோதனன். சோ கிருஷ்ணர் வரான்னு தெரிஞ்ச உடனே அப்படி ஒரு கிராண்ட் வெல்கம், கிராண்ட் ஃபீஸ்ட் அவர் ஏற்பாடு பண்ணியிருந்தார். அப்பேற்பட்ட பெரிய வரவேற்பு விருந்துக்கு கூப்பிட்டிருந்தானா. ஆனா கிருஷ்ணர் என்ன பண்ணார், வரத்துக்கு மறுத்து விட்டார். துரியோதனனுடைய அழைப்பை கம்ப்ளீட்டா அவர் மறுத்துட்டார். அப்ப துரியோதனன் கேட்டான், ஏன் நீ வந்து மறுக்கிற அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணர் வந்து பதில் சொல்றார். விருந்துங்கிறது 2 விதம் இருக்கு. ஒண்ணு வந்து எங்க நிறைய அன்பு இருக்கோ அங்க வந்து எது கிடைச்சாலும் நான் சந்தோஷமா ஏத்துப்பேன். இன்னொன்னு ரொம்ப பசியால கொடுமையால நான் உயிர் போற மாதிரி இருக்கு அப்படின்னா அப்ப வந்து எந்த மனோபாவத்துல எது வழங்கினாலும், ஏன்னா உயிர் போயிடும் இல்லையா, அதனால அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த உணவை ஏற்றுக்கொள்ளலாம். இப்போ ஆனா இந்த 2 காரணமுமே இல்லை. ஏன்னா நீ அன்போடையும் கொடுக்கல, நான் பசியோடையும் இல்லை, அதனால எனக்கு உன்னுடைய விருந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லிட்டு என்ன பண்ணார்னா, அழையா விருந்தாளியா, விதுரர் வந்து கூப்பிடவே இல்லை. ஆனா விதுரருக்கு கிருஷ்ணர் மேல அப்பேற்பட்ட பக்தியும் பிரேமையும் இருக்கு. நேரா என்ன பண்ணார், கிருஷ்ணர் விதுரராத்துக்கு போனார். அவர் வீட்டுக்கு போன உடனே இங்கே கௌரவர்களுடைய இவாள்லாம் இருக்கா இல்லையா, பீஷ்மர் இருக்கா, துரோணாச்சாரியா இருக்கா, கிருபாச்சாரியார் குலகுரு இருக்கார். எல்லாரும் வந்து விதுரர் வீட்டுக்கு போயிட்டு, இல்ல இல்ல நீ வா இங்க, ஏன்னா உனக்கு ஒண்ணுமே கிடைக்காது. அவளுக்கு தெரியும் அவன் வந்து ஏழ்மை, விதுரர்ங்கிறத ஏழ்மையில இருக்க. சோ நீ இங்க உனக்கு ஒண்ணும் கிடைக்காது, எங்காத்துக்கு வா எங்காத்துக்கு வான்னு கூப்பிடுறார். அவர் எங்கேயுமே வரத்துக்கு மறுத்துட்டார். விதுரராத்துலதான் அவர் அன்னைக்கு விருந்து சாப்பிட்டார். அங்க அன்போட அவர் கொஞ்சோண்டு, இங்க எங்காத்துல இப்போ வெறும் ஒரு கூழ் தான் இருக்கு அப்படின்ன உடனே அதை சந்தோஷமா கூழ அவர் வாங்கி அவர் சாப்பிட்டார். அவருக்கு அந்த இதையும் அருளையும் புரிந்தார் அப்படின்னு. சோ பகவானுக்கு அந்த பக்தி, அந்த பிரேமை, அது மட்டும்தான் முக்கியமே தவிர நீ பணக்காரன், நீ பண்ணும் உபச்சாரம், ராஜ உபச்சாரம், அதை பத்தி எல்லாம் அவருக்கு கவலை இல்லை. ஒரு சின்ன இதுவா இருந்தா கூட அதை ரொம்ப மிகுந்த அன்போட அர்ப்பணம் பண்ணி அவருக்கு கொடுக்கும் பொழுது அதை அப்படியே ஏத்துக்கிறார். அப்படிங்கிறதுக்கு தான் இந்த விதுரர் கதை நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச குசேல கதை நம்ம பார்க்க போறோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், இருந்தாலும் அதை திருப்பியும் கேட்கறது அவ்வளவு சுகமா இருக்கும். சுதாமா அவர் பேர், குசேலருக்கு இன்னொரு பேர் இருக்கு, சுதாமா. சோ சுதாமாங்கிறவர் யாருன்னா கிருஷ்ண பகவானுடைய பால்ய நண்பர். 2 பேரும் சேர்ந்துதான் படிச்சா முதல்ல. சாந்தீபனி முனிவரோட ஆசிரமத்துல சேர்ந்து படிச்சா. சுதாமாங்கிறவர் நல்லா படிச்சிருக்கார், நல்ல வேத வித்தவரும், நிறைய வேதங்கள்லாம் படிச்சிருக்கார். அவர் ரொம்ப அமைதியானவர். இந்த மாதிரி இந்த போக வாழ்க்கையில எல்லாம் அவருக்கு துளியும் இஷ்டம் இல்லை. ரொம்ப சிம்பிள் லைஃப், ரொம்ப ஒரு கட்டுப்பாடோட இருந்தவர் அவர். ஆனா அவர் பரம ஏழையா இருந்தார். அந்தனர் பரம ஏழையா இருந்தார். சாப்பாடா டெய்லி எல்லாம் நம்மள மாதிரி ஜாம்னு சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கெல்லாம் வசதி கிடையாது. பரம ஏழை. அவருக்கு கல்யாணமும் ஆயிடுத்து, குழந்தை குட்டி எல்லாம் இருக்கு. அப்ப வந்து அவ ஒய்ஃப் பாக்குறா, தினோம சாப்பாடுக்கு கஷ்டப்படுறா. ஏன்னா வீட்டுல அன்னம் இருந்தா தானே சமைக்க முடியும், எல்லாம் காலியா இருக்குன்னா என்ன பண்ண முடியும், பரம ஏழையா இருக்கா. அப்ப அவளுக்கு வந்து தெரியும் துவாரகையில மகாராஜாவா இருக்கா இவருடைய பால்ய நண்பரான கிருஷ்ண பகவான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே என்ன பண்றா, தன்னுடைய கணவர்கிட்ட சொல்றா, பயந்து நடுங்கிண்டே சொல்றா, துவாரகைக்கு வேணா நீங்க போயிட்டு வாங்கோல, உங்க ஃப்ரெண்ட போய் பார்த்துட்டு வாங்கோல அப்படின்னு சொல்றா. அவருக்கு தெரியும் கணவருக்கு இதெல்லாம் பிடிக்காது அவர்கிட்ட போய் கேட்கறதுன்னு. பட் அவளுக்கு வேற வழியே தெரியல. எனக்கு தெரியும் உனக்கு செல்வத்துல எல்லாம் துளி கூட ஆசை இல்லைன்னு, ஆனா பணம் இல்லாம நம்ம என்ன பண்றது, இல்லறத்தை எப்படி நடத்துறது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால நீங்க உங்க பிரியமான நண்பரை பார்க்க போவது
ரொம்ப அவசியம் அப்படின்னு எனக்கு தோன்றது அப்படின்னு மெதுவா எடுத்து சொல்றா அந்த மனைவி. சுதாமா யோசிக்கிறார். பாவம், அவ என்னதான் பண்ணுவா? நம்ம ஏதாவது அவளுக்கு கொடுத்தாதானே அவ சமைச்சு நம்மள பாத்துக்க முடியும். அவ ஒன்னும் இல்லைங்கிற அந்த ஒரு இதுல தானே அவ தயங்கி தயங்கி இப்படி சொல்றான்னு அவருக்கு பாவமா இருக்கு பாக்குறதுக்கு. சோ ரொம்ப யோசிச்சார். அப்புறம் மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷம். ஆஹா, இத ஒரு சாக்கா வச்சு என்னுடைய நண்பனை போய் பார்க்கலாமே, அந்த சந்தோஷம் தான் அவருக்கு. செல்வத்து மேல துளி கூட பற்று இல்ல. அவர் இது கேட்கறது அது இல்ல. இத ஒரு சான்ஸா வச்சுட்டு என் நண்பனை போய் என்னால பார்க்க முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு போலாம் அப்படின்னு தீர்மானிச்சுட்டார். ஆனா வெறும் கையோட போலாமா? ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நண்பனை பார்க்க போறோம், வெறும் கையோட போக முடியாது. மனைவி கிட்ட கேக்குறார் அவர். ஏதாவது அர்ப்பணம் செய்யறதுக்காக பொருள் வீட்டுல இருந்தா கொண்டு வா அப்படின்னு சொல்ற தன்னோட மனைவி கிட்ட. அவ என்ன பண்ணுவா? பாவம், ஆத்துல இருந்தாதான் கொடுப்பாளே, ஒன்னும் பண்றதுக்கு இல்ல. குந்துமணி அரிசி இல்ல ஆத்துல. பேசாம இருக்கா அவ. ஆனா ஒன்னும் கொடுக்கலன்னா கணவர் கிளம்பி போக மாட்டாரே. ஏதாவது அவ கையில கொடுத்து, இந்தா இத போய் உன் ஃப்ரெண்டு கிட்ட குடுன்னு சொன்னாதான் அவர் ஆத்த விட்டு கிளம்புவார்னு சொல்லிட்டு என்ன பண்றா, அக்கம் பக்கம் வீட்டுல போய் தயக்கத்தோட கேட்டு 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 4 புடி அவல், ஒரு 4 ஆத்துல போய் ஒரு ஒரு புடியா அவல் எடுத்துன்னு வந்து 4 புடி அவல் அவ எடுத்துன்னு வந்தா. அத என்ன பண்ணா, ஒரு கந்தல் துணியில ஒரு மூட்டை மாதிரி கட்டி கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லி தன்னோட கணவர்கிட்ட கொடுத்தா. அதை எடுத்துட்டு சுதாமா துவாரகைக்கு போறார். ஒரு பக்கம் சந்தோஷம், நண்பனை பார்க்க போறோம் அப்படின்னு விசாரிச்சுட்டே போற. பகவானுடைய அந்த மாளிகையோட வாசலுக்கு சேர்ந்தார். ரொம்ப அழகா அத வாயில் காப்பாளன் அங்க இருக்கிற இந்த இவாள்லாம் பாக்குறா. சுதாமாவை பார்த்த உடனே மரியாதையோட என்ன இருந்தாலும் ராஜாவை தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே உள்ள போய் அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கின்னு வரணும். அது வரைக்கும் இவரை இங்கே நல்லபடியா உட்கார வச்சுட்டு போய் கிருஷ்ணர்கிட்ட இந்த செய்தியை சொல்லறதுக்காக போறார். அது அவ்வளோ அழகா வர்ணிச்சிருக்கா. எங்கிருந்தோ வந்தார், அவர் ஊரின் பெயர் தெரியவில்லை. அங்கமெல்லாம் புழுதி, அரையாடை ஒரே கந்தல், தலையில் ஒரு பாகை இல்லை, உடம்பிலும் ஓர் ஆடை இல்லை, கால்களோ மிதியடியை கண்டதில்லை, ஒல்லி உடல், மாளிகையை கண்டு கண்டு மருட்சி மிக கொள்ளுகிறார். அதை பார்த்து பார்த்து அப்படியே முழிக்கிறார். ஏழை பங்காளன் தன் திருப்பெயரை கூறுகிறார். வாசல் வந்த அந்தனர் தன் பெயர் சுதாமா என்றார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாயில் காப்பாளன் கிருஷ்ண பகவான்கிட்ட போய் இது மாதிரி அவரை டிஸ்கிரைப் பண்ணி சொல்றார். கந்தல் துணியோட ஒரு ஏழை, கால்ல ஒரு செருப்பு கூட இல்ல, அவ்வளோ அழுக்கா இருக்கார். ஆனா உங்களை தெரியும்னு சொல்றார். அவர் பேர் சுதாமா அப்படின்னு சொன்னார் அப்படின்னு போய் சொல்றார். பாருங்கோ, பகவான் பார்க்கணும். சுதாமான்ற பேரை கேட்ட உடனே தன்னை மறந்து போறார் அவர். அப்படியே உட்கார்ந்துன்றவர் படபடப்போட அப்படியே எழுந்தாராம். அவர் மேல இருந்த அந்த பீதாம்பரம் நழுவி விழுந்தது. கால்ல அவர் செருப்ப கூட மாட்டல, ஓடி வந்தாராம் வாசலுக்கு. சுதாமான்ற பேரை கேட்ட உடனே தூரத்துல இருந்தே பாக்குறார் தன்னோட ஃப்ரெண்ட, அங்க சுதாமாவை அங்க பாக்குறார். அப்படி ஒரு பரிதாப கோலத்துல தன்னுடைய நண்பனை அவர் பாக்குறார். ஓடி பார்த்த உடனே உள்ளம் உருகி கதறுகிறார். நண்பரே, இத்தனை நாள் வராமல் இருந்தீரே, காலெல்லாம் முள்குத்தி காயங்கள் உண்டாயினவே அப்படின்னு சொல்லி தன்னுடைய கண்ணீரால் பாதங்களை கழுவி விட்டார். சோ பக்கத்துல அவரோட கால் அலம்பறதுக்கு குடத்துல தண்ணி இருந்தது. அது யூஸே ஆலையாம். பகவான் கண்ணுலேந்து விழுந்த அந்த தண்ணீரே அவருடைய பாதங்களை கழுவித்து அப்படின்னு மார்போடு அணைத்து அவரை மாளிகைக்குள் அழைத்து வந்தார். அந்த கட்டில் மேல அவரை உட்கார வைத்து அவருக்கு வேண்டிய உபசாரங்களையும் சிறப்புகளையும் செய்தார். தன்னுடைய கமல திருக்கரத்தால் அவருக்கு பூஜை செய்தார். பாத பூஜை பண்ணினாராம் தன்னுடைய நண்பனுக்கு.
அப்ப பாத பூஜை பண்ணி அந்த ஜலத்தை தன் தலையிலேயே புரோக்ஷனை பண்ணிண்டாராம் கிருஷ்ண பகவான். எப்பேற்பட்ட ஒரு ஆஹ் இது பாருங்க, அவாக்குள்ள இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது அப்பேற்பட்ட இது. அப்புறம் பகவான் வந்து அவருக்கு சந்தனம் பூசி விட்டார், நெத்தியில வந்து குங்குமம் இட்டு விட்டார், அப்புறம் தூபம் தீபம் எல்லாம் காட்டி அவருக்கு பூஜை பண்ணார். அதாவது ஒரு உபச்சாரம், வந்த கெஸ்டுக்கு உபச்சாரம். கெஸ்டுக்கே பண்றவா தன்னுடைய நண்பருக்கு பண்ண மாட்டாரா? எல்லாம் பண்ணி அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான விருந்து அவருக்கு அளித்தார். அதுக்கப்புறம் தாம்பூலமும் கொடுத்தார். அப்படியே வந்து இவரை பார்க்கணும், சுதாமாவுடைய உடம்பு அப்படி ஒரு ஒல்லியா இருக்கார், அழுக்கா இருக்கார். அப்படியே உடம்புல நரம்பெல்லாம் புடைச்சுண்டு இருக்கு. அப்படி ஒரு பழைய கந்தல் துணி போட்டு இருந்தது. ஆனா இத்தனையும் இப்படி இருக்கிறவாளை கூட உடனே கிருஷ்ண பகவான் இவ்வளோ உபச்சாரம் பண்றார். அவருடைய மனைவி ருக்மணி வந்து என்ன பண்றா, தன் கணவனுடைய நண்பர்ங்கிறதுனால அவளும் வந்து வேண்டிய உபச்சாரம், அவருக்கு சாமரம் வீசின்னு இருந்தாள் கையில ஏந்திண்டு, பகவானுடைய நண்பராச்சே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவ பண்ணின்னு இருந்தா. சாமரத்தை பரிவோட வீசின்னு இருந்தா, பணிவிடை எல்லாம் பண்ணின்னு இருந்தா. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் எல்லா உபச்சாரமும் பண்ணிட்டு அவர் பக்கத்துல உட்காந்துண்டார். சுதாமாவோட கையோட கை கோத்துண்டு தன்னுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா நம்ம பேச மாட்டோமா, பழங்காலத்து கதையெல்லாம், அதனால தன்னுடைய இளமை கால கதைகளை எல்லாம் பேச ஆரம்பிச்சாராம். பிரேமையோட அவரை பார்த்து பார்த்து சிரிச்சு பேசின்னு இருந்தாராம். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணா எப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? சோ அத வந்து பேசிண்டே இருக்கார். கொஞ்ச நேரம் கழிச்சு தன்னுடைய நண்பன் கிட்ட உரிமையோட கேக்குறாராம், எனக்கு கொடுக்கறதுக்குன்னு நீ ஏதாவது கொண்டு வந்திருப்பியே சுதாமா அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து நீ எது எடுத்துன்னு வந்திருந்தாலும் நான் அதை மதிச்சு ஏத்துப்பேன், நான் அன்புக்காக மட்டுமே ஏங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாராம். அப்ப வந்து இவருக்கு அவ்வளோ ஒரு தயக்கம். என்னடா அவர் அவ்வளோ ஆசையா இவ்வளோ உபச்சாரம் பண்ணி நம்மளை இப்படியெல்லாம் பார்த்துண்டா, நம்ம கொடுக்கறதுக்கு இந்த அழுக்கு மூட்டை, அதுல இத்தினோண்டு அவலை வச்சுட்டு இதுதான் நான் கொண்டு வந்தேன், நான் எந்த மூஞ்சியை வச்சுட்டு அவர்கிட்ட கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுக்கறதுக்கு மனசே இல்ல, அந்த துணிவே வரல அவருக்கு எல்லாம். ஏன்னா இவருடைய செல்வம் இவருடைய இதெல்லாம் பார்த்த அப்புறம் அந்த அவல்ல கொடுக்கறதுக்கு அவருக்கு அவ்வளோ வெக்கமா இருந்ததாம். அப்போ வந்து இதெல்லாம் பகவானுக்கு தெரியாமையா இருக்கும், அவர் அந்த ஹெசிடேட் பண்றத பாக்குறார் பகவான். அப்ப வந்து அவருக்கு தெரிஞ்சது சுதாமா வந்து எந்த நிலைமையில இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தெரியறது அவருக்கு. அவர் வந்து எந்த செல்வமும் நம்மள்ட்ட எதிர்பார்த்து வரல, அவர் மனைவி ஓட தூண்டுதல்ல தான் அவர் இங்கே வந்திருக்கார், எல்லாமே அவருக்கு புரியறது. சோ அவருக்கு வந்து மனசுக்குள்ள நினைச்சுண்டார், இவனுக்கு வேண்டியது எல்லாமே நான் செய்யதான் போறேன் அப்படிங்கறத மனசுல நினைச்சுண்டாராம். அப்புறம் வந்து சரி இப்படியே கேட்டேன், என்ன நீ ஒண்ணுமே எனக்கு கொண்டு வரலையா அப்படின்ன உடனே அவர் கையில பார்த்துட்டு இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறார். கையில இருந்த அந்த பொட்டலத்தை பலவந்தமா பற்றி இழுத்தார். பார்க்கணும், அந்த கந்தல் துணி தானே அது, அது கிழிஞ்சே போயிடுத்து, நாலா பக்கமும் அந்த அவள் சிதறித்தான். பகவான் அப்படியே நெகிழ்ந்து போனாராம் அதை பார்த்துட்டு. பகவான இப்போ சுதாமாட்ட சொன்னாராம், சுதாமா நீ எனக்கு கொடுக்கணும்னு அன்போடு கொண்டு வந்த அவள், எனக்கு அதை பார்த்தா அவ்வளோ சந்தோஷம், எனக்கு மகிழ்ச்சி. சோ இது வந்து என்ன மட்டும் இல்லை, இந்த உலகத்தையே திருப்தி அடைய செய்யுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிதறின அந்த அவல்களை எல்லாம் பொறுக்கி பொறுக்கி எடுத்து வாயில போட்டுண்டு சுவைக்க ஆரம்பிச்சாராம் கிருஷ்ண பகவான். சோ பக்தன் அன்போடு கொண்டு வந்த காணிக்கையை பகவான் அப்படி ஒரு பிரேமையோட ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிறதுக்கு இதைவிட சிறந்த உதாரணம் நம்மளுக்கு கிடையாது. சோ அப்படி அதையெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஒரு 2-3 நாள் அங்கேயே தங்கினாராம் சுதாமா. சந்தோஷமா அவருக்கு வேண்டிய உபச்சாரம் எல்லாம் பண்ணி 2 பேரும் சந்தோஷமா அங்க இருந்தா. அதுக்கப்புறம் திருப்பியும் அவர் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற சுதாமா. சரிப்பா போயிட்டு வான்னு அவருக்கு வெக்கம் கேட்கறதுக்கு.
இது மாதிரி நான் கஷ்டத்துல இருக்கேன்னு. ஏன்னா ஃப்ரெண்டை பார்க்க வந்திருக்கோம், அவர்கிட்ட போய் நம்ம இப்படியா கேட்பா, நம்மளை பத்தி என்ன நினைப்பா அப்படின்ற அந்த இது. அதனால அவர் கிளம்புறார். அவரும் கிருஷ்ண பகவானும் நீ வந்தது ரொம்ப சந்தோஷம், நீ கிளம்பலாம் அப்படின்னு அவரை வந்து வழி அனுப்பி வச்சுட்டாராம். இவருக்கு ஐயோ இப்ப வீட்டுக்கு போனா மனைவி என்ன பண்ணுவா, நம்ம ஒண்ணுமே இங்க கொண்டு வரலையே அப்படின்னு நினைச்சுட்டே வர்றார். வந்து ஆத்துக்கு வந்து பாக்குறார், வீடு அடியோட மாறி இருந்துதான். பகவானுடைய லீலை, அந்த இடிந்த குடிசையில இருந்தார் இல்லையா, அது தங்க மாளிகையா மாறி இருந்துதான். இது எல்லாமே பகவானோட லீலைன்னு சுதாமா தெரிஞ்சுண்டார். அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார். உடனே அதை பார்த்த உடனே அப்படி ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி இல்லை. ஏன்னா அவருக்கு அந்த போகங்கள் மேல பற்று கிடையாது. பட் என்னுடைய நண்பன் எனக்காக பண்ணியிருக்காங்கிறதுனால அதை அப்படியே ஏற்றுண்டார். தன்யனானேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். சோ அவர் வந்து கேட்காமலேயே அந்த யாசகனுக்கு எல்லாத்தையும் அளித்து அவருடைய விருப்பத்தை எல்லாத்தையும் நிறைவேற்றியிருக்கார் பகவான் கிருஷ்ணர். அப்பவும் அவர் என்ன சொல்றார் கேளுங்கோ, இதுதான் ஹைட் ஆஃப் த இது. சுதாமா என்ன சொல்றார், எனக்கு இந்த செல்வம் எல்லாம் வேண்டாம், எவ்வளவு பிறவிகள் எடுத்தாலும் அந்த கிருஷ்ணனே எனக்கு நண்பனாக, துணைவராக, தோழராக அமையணும், நான் அவருடைய பக்தனா இருக்கணும் என்றுதான் நான் வேண்டிக் கொள்கிறேன். எனக்கு இந்த செல்வம் வேண்டாம், ஒவ்வொரு பிறவியிலும் அந்த பகவானிடம் தூய்மையான பக்தி மட்டுமே வேண்டும் அப்படின்னு சொல்றார் சுதாமா. எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, எப்படி ஒரு பக்தி பிரேமை அவர் மேல பாருங்கோ. அண்ட் அந்த பக்திக்கு, தூய பக்தி, தூய அன்புக்கு பகவான் எப்படி இறங்கி வந்து அவனுக்கு வேண்டியதெல்லாம் அவன் கேட்காமையே செஞ்சு கொடுக்கறா அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கதை நம்மளுக்கு. ஓகேவா? இதுதான் குசேலருடைய கதை. இத படிக்கிற போதெல்லாம் ஒண்ணுமே இந்த அளவுக்கு சீரியஸ்னஸ் தெரியல மேம். இன்னைக்கு நீங்க சொல்லும் போது எங்கேயோ இருக்கு, மனசு அப்படியே தவிக்கிறது. அவ்வளோ ஒரு ஒரு நம்ம பகவான் கிட்ட போய் வேண்டிக்கிறோம், அந்த உண்மையான ஒரு அந்த பக்திங்கிறதோட அந்த பிரேமை, அதுதான் அவர் எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிறார். நீ வந்து ஒரு துளி அவரிடம் நீ நிறைய நேரம் கூட இல்ல, அந்த 5 நிமிஷமோ 2 நிமிஷமோ அந்த முழு மனதோட அந்த பிரேமையோட பக்தியோட நீ வந்து அவர் மேல அந்த இத பண்ணும் பொழுது அவர் அப்படியே இறங்கி, அவரும் பிரேமைக்கு ஏங்குபவர் அப்படின்னு சொல்றார். அதனால என்ன ஒரு மனப்பான்மை அந்த சுதாமாக்கும் கிருஷ்ண பகவானுக்கும் இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப், எப்பேற்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அவர் வந்து அதுக்கப்புறம் பகவான் கிருஷ்ணரை வழிபடுவதிலேயே காலம் முழுவதையும் கழித்தார் சுதாமா. இது ஒரு கதை. இதெல்லாம் ஸ்ரவணம் பண்ணாலே போதும் மேம், இந்த கதையெல்லாம் புண்ணியம். நிஜமாவே அவ்வளோ ஒரு அற்புதமான கஜேந்திர மோக்ஷம், இதெல்லாம் மோட்சம், எவர் கிரீன். எஸ், நிறைய இருக்கு கதை. அப்பா, நான் தான் சொன்னேனே ஒரு 8-10 கதை இருக்கு இதுல, ரொம்ப நல்லா இருக்கு. அது மாதிரி அந்த கிருஷ்ண கர்ணாமிருத்தம் எழுதினவர், அவர் பேர் என்ன, லீலா சுகர் அப்படின்பா, பெல்வமங்களர், அவரோட கதையெல்லாம் கேட்டாலும், அதாவது இவர் வந்து முதல்ல இருந்தே போகப்பற்றெல்லாம் இல்லாதவர், பக்தி பிரேமை அப்படின்னு பார்த்தோம். அவர் வந்து எப்படின்னா நிறைய தீய பழக்கங்கள் இருந்து ஒரு ஸ்பார்க்ல அவருடைய அந்த என்லைட்டன்மெண்ட் அவருக்கு வந்து அதுக்கப்புறம் எப்படி பகவானே கதின்னு மாறினார், அந்த கதையும் ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் சொல்றேன், ஒரு 2 கதையா நம்ம போவோம். சுதாமா கதைக்கே அப்படியே மூழ்கி போயாச்சு. ஓகே, பக்திக்கு பெயர் போன இன்னும் ஒரு சின்ன கதைய சொல்லிடுறேன். இது வந்து இப்போ கொஞ்சம் பெருசா சொன்னேன். இப்போ திரௌபதிக்கு இருக்கிற அந்த கிருஷ்ண பக்தி, அதை பத்தியும் நான் இங்க சொல்லி இது பண்ணிடுறேன். அதுவும் ஒரு நல்ல தருணம். இந்த கதையும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது பாண்டவர்கள் நம்மளுக்கு தெரியும் 12 வருஷம் வனவாசம், அப்புறம் 1 வருஷம் வந்து அந்த டிஸ்கைஸ்ல இருந்தா அப்படின்னு. சோ அப்ப வந்து அவ கஷ்டப்பட்டு அந்த காட்டுல தன்னோட நாட்களை கழிச்சுண்டு வந்தா. அப்ப வந்து துரியோதனனுக்கு வந்து ஒரு சின்ன இது, அந்த காட்டுல இருக்கும் பொழுதே அவனை எப்படியாவது அவளை அழிச்சுடணும்,
சோ திருப்பியும் வந்து நம்மள்ட்ட ராஜ்யம் கீஜ்யம் கேட்க கூடாது அப்படின்னு அவனுக்கு மனசுல ஒரு தீய எண்ணம். அதனால என்ன பண்ணா, ஒரு நாளைக்கு துர்வாச முனிவரை கூப்பிட்டான். அவருக்கு எல்லா உபச்சாரமும் பண்ணி அவர் மனசை குளிர வச்சுட்டு அவர்கிட்ட ஒரு வரம் கேட்டான். ஏன்னா அவர் முனிவர்கள் எல்லாமே அப்படியே ரொம்ப மனம் மகிழ்ந்தான்னா உடனே உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்பா இல்லையா, அதே மாதிரி துர்வாசர் கேட்டிருக்கா. அப்போ துரியோதனன் வந்து ஒரு வரம் கேட்டான். என்ன கேட்டான் அப்படின்னா, என்னுடைய தமையனார் யுதிஷ்டிரர் இப்போ காட்டுல தன்னோட சகோதரர்களோட இருக்கா. நீ வந்து ஒரு நாள் உன்னோட 16,000 சீடர்களோட அவ இருக்கிற அந்த ஆசிரமத்துக்கு நீ விருந்தினராக போக வேண்டும். அதுலயும் ஒரு சின்ன வேண்டுகோள் உங்கள்கிட்ட வைக்கிறேன். அவ வந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு, திரௌபதி தானும் சாப்பாடெல்லாம் முடிச்சிட்டு அவ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா பாருங்கோ, அந்த டைம்ல நீங்க போகணும். இதுதான் எனக்கு வேண்டிய வரம் அப்படின்னு துரியோதனன் கேட்டானாம். அவனுக்கு மனசுல என்ன நினைப்பு, திரௌபதி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டா. ஏன்னா அவ கையில வந்து அக்ஷய பாத்திரம் இருக்கு. அதாவது வரவாளுக்கு அதிதிகளுக்கு எவ்வளோ சாப்பாடு வேணா அதுல அள்ள அள்ள வந்துட்டே இருக்கும் சாப்பாடு. அது சூரிய பகவான்கிட்டேருந்து அவளுக்கு கிடைச்ச அந்த அக்ஷய பாத்திரம். ஆனா அதுல என்ன ஒரே ஒரு கிளாஸ் அப்படின்னா, எவ்வளோ வேணுமோ அதுல இருந்து சாப்பாடு எடுக்க எடுக்க வந்துட்டு இருக்கும். எல்லாம் முடிச்சிட்டு கடைசியில திரௌபதி அவ சாப்பிட்டு முடிக்கிறா பாருங்கோ. அவ சாப்பிட்ட அப்புறம் அந்த பாத்திரத்தில், அக்ஷய பாத்திரத்துல திருப்பியும் அன்னம் ரொம்பாது. அவ சாப்பிட்டா அன்னியுடைய கோட்டா அதோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து அந்த பாத்திரம் திருப்பியும் நிரம்பாது. அந்த மாதிரி ஒரு பாத்திரம் அது அக்ஷய பாத்திரம். சோ இவன் என்ன நினைச்சுட்டு இருக்கான், அவளும் சாப்பிட்டு முடிச்ச உடனே துர்வாசர் தன்னோட சீடர்களோட போய் சாப்பாடு கேட்டானா அவளுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இருக்காது. அப்படி இருக்கும் பொழுது அவர் கண்டிப்பா கோவத்துல சாபம் விடுவர், அவ எல்லாரையும் எரிச்சிடுவார், சிம்பிளா முடிஞ்சு போயிடும் நம்ம வேலை அப்படின்னு அவன் மனசுல மனக்கணக்கு போட்டான். ஆனா இவர் துர்வாசர் ரொம்ப நேர்மையான உள்ளம் படைத்தவர். அதனால இந்த சூதெல்லாம் அவருக்கு புரியல. இருந்தாலும் அவன் வரம் கேட்டான்னு சொல்லிட்டு இவரும் என்ன பண்ற, வனத்துக்கு போறார். பாண்டவர்கள் இருக்கிற அந்த ஆசிரமத்துக்கு போறார். அப்போ எல்லாம் திரௌபதி எல்லா பாண்டவர்கள் எல்லாரும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்க உட்காந்து பேசின்னு இருந்தாலாம். அந்த நேரத்துலதான் துர்வாசர் போறார். தன்னுடைய 16,000 சீடர்களோட அங்க போறார். போன உடனே யுதிஷ்டிரர் முனிவர் வந்திருக்கார் இல்லையா, அதனால அவருக்கு எல்லா உபச்சாரமும் பண்ணிட்டு நீங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் போனோம். ஏன்னா அதிதி வந்தா, எப்பவுமே வீட்டுக்கு கெஸ்ட் வந்தா தூத்தம் கொடுத்து அவளுக்கு சாப்பாடு வயிறார போடுறதுங்கிறது நம்ம பண்பாடு இல்லையா. சோ அதே மாதிரி நீங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டுண்டாராம். துர்வாசரும் சரி நாங்க போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நதிக்கரைக்கு போறார் தன்னோட சீடர்களோட. திரௌபதிக்கு ஒரே கவலை வந்துடுத்து. என்னடா இது, இப்படி வந்து இந்த நேரத்துல நிக்கிறா, நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டேனே, இந்த அக்ஷய பாத்திரத்துல இருந்து ஒரு பருக்க கூட வராதே, இப்போ என்ன பண்றது அப்படின்னு முழிக்கிறா. ஒரே கவலை. இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில எனக்கு கிருஷ்ணரை தவிர யார் உதவ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பேற்பட்ட அவளை பக்தை, அவ கிருஷ்ண பக்தை. அதனால என்ன பண்றா, ஹே கிருஷ்ணா கோபாலா அப்படின்னு கத்துறா. நீதான் என்ன காப்பாத்தணும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அப்படின்னு சொல்லி சொல்றா. சோ நீ அப்ப வந்து அவ வேண்டி கேக்குறா, முன்ன ஒரு வாட்டி அந்த கௌரவ சபையில துச்சாசனன் பிடியிலேந்து என்ன நீ மீட்டியே, அப்போ நீ என்னை அந்த அப்போ அந்த சங்கடத்துல இருந்து நீ என்னை எப்படி மீட்டையோ அதே மாதிரி இப்பவும் நீ என்னை மீட்டு காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி கேட்டுக்கிறா மனசுல. அது அங்க பகவான் துவாரகையில இருக்கார் அவர். அப்ப வந்து அவ ருக்மணியோடைய அந்த மாளிகையில இருக்கார். அங்க அவர் உட்கார்ந்துட்டு இருக்கார். இவர் இங்க கூக்குரல் கூப்பிடுறது வந்து அவர் காதுல அங்க விழுறது. விழுந்த உடனேயே இந்த சங்கடத்தை புரிஞ்சுண்டார். டக்குன்னு ஏந்துண்டார். அவர் என்ன பகவான் தானே, அங்கேருந்து இங்க வரத்துக்கு எத்தனை நாழி ஆகும். உடனே திரௌபதியிட்ட ஓடி வந்து சேர்ந்தாராம். கொஞ்சம் கூட அவர் வந்து சேர்ந்தார். அவளுக்கு கிருஷ்ண பகவானை பார்த்த உடனேதான் திரௌபதிக்கு போன உயிர் திரும்ப வந்துதான். அப்பாடான்னு இருந்தது அவளுக்கு. முதல்ல கிருஷ்ணரை வணங்கினா, அதுக்கப்புறம் இத வந்து சொல்றா, இப்படி வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை, துர்வாசர் வந்திருக்கார், இப்ப நதிக்கரைக்கு போயிருக்கார் சீடர்களோட அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றா.
அப்போ பகவான் வந்து அதெல்லாம் கேட்கிற ஒரு இதுலயே இல்லை. இது அவருடைய லீலை. அவர் சொல்றார், அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், எனக்கு ரொம்ப பசிக்கிறது, சாப்பிடறதுக்கு எனக்கு முதல்ல ஏதாவது கொடு அப்படின்னு சொல்றாராம். இவளுக்கு ஐயோ நான் கூப்பிட்டதே இந்த விஷயத்துக்காக தான், இவர் என்ன வந்த உடனே எனக்கு சாப்பாடை கொடு அப்படிங்கிறாரு, நானே உணவு சிக்கல்ல தான் சிக்கின்னு இருக்கேன், நீ என்னன்னா இப்ப பாத்திரத்துல ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். பகவான் வந்து இது அவருடைய லீலை இல்லையா, அப்ப சொன்னாராம், எனக்கு பசி வாட்டுறது, நீ இது விளையாடுற நேரம் இல்ல, உடனே போ, அந்த அக்ஷய பாத்திரத்தை கொண்டு வா, என்கிட்ட காமி அப்படின்னு சொன்னாராம். திரௌபதி என்ன பண்ணுவா, பாவம் பாத்திரத்தை எடுத்துட்டு கிருஷ்ணர் முன்னாடி வந்து வைக்கிறா. கிருஷ்ணர் அந்த பாத்திரத்தை திறந்து உள்ள பாக்குறார். பாத்திரத்துல ஓரத்துல ஒரே ஒரு கீரை இலை ஒட்டின்னு இருந்துதான். அதை தேடி வெளியில எடுத்தாராம். பகவான் வந்து என்ன சொன்ன, நீ ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல, நீ இந்த கீரை இலை மூலமா உலகுமே திருப்தி அடையுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீரை இலைய எடுத்து வாயில போட்டுண்டாராம் பகவான். சோ இந்த கீரை இலையினால் இந்த எல்லா உலகங்களும் திருப்தி அடையட்டும்னு சொல்லிண்டே அவர் வாயில போட்டுண்டாராம். போட்டுட்டார். அப்ப வந்து சரி நதிக்கரை ரொம்ப நேரம் ஆயிடுத்து, அவள் அது நதிக்கரைக்கு போயிட்டா. அப்ப சகாதேவனை கூப்பிட்டு யுதிஷ்டர் சொல்றாரு, நீ போய் அவள் எல்லாம் கூப்பிட்டுண்டு வா அப்படின்னு சொல்றாராம். போய் சாப்பிட அழைச்சுண்டு வா அப்படின்னு யுதிஷ்டர் சொல்றார். அப்போ அங்க வந்து இவர் வாயில அந்த கீரைய கிருஷ்ண பகவான் போட்டுண்ட மாத்திரம் அவர் திருப்தி அடைஞ்சார் பாருங்கோ. அங்க நதிக்கரையில பார்த்தோம்னா அங்க மாத்தியானிகம் பண்ணிட்டு இருக்கா அந்த ரிஷிகள் எல்லாம், அவ வயரெல்லாம் நிரம்பி போச்சான். ஏப்பம் வருது, அப்படியே வயர் முட்டை முட்டை சாப்பிட்டா மாதிரி இருக்கான், ஏப்பம் வருதான். உடனே சீடர்கள்லாம் துர்வாசர்கிட்ட சொன்னாராம், கழுத்து வரைக்கும் உணவு நிரம்பிடுத்து சுவாமி, அதனால எப்படி நாங்க அங்க போய் சாப்பிடுறது, சாப்பிடவே முடியாதே, அவ்வளோ வயர் ரொம்பி இருக்கே அப்படின்னு. இல்ல பகவானுடைய கருணை எப்பேற்பட்ட கருணை பாருங்க. அப்ப துர்வாசர் அவருக்குமே அந்த மாதிரி ஒரு ஃபீல், நல்ல வயர் முட்டை முட்டை சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. அதனால அவ என்ன பண்ணா, அங்கேருந்து நதிக்கரையிலேருந்து அப்படியே கிளம்பி அவ போயிட்டாளாம். சோ இப்படிதான் கிருஷ்ண பகவான் திரௌபதியையும் வந்து காப்பாத்தினார். அந்த உண்மையான அந்த பக்தி, அந்த அன்புக்கு பகவான் எப்படி இருந்தாலும், அது எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அவரே ஓடி வந்து நமக்கு உதவுவார் அப்படிங்கிறதுக்கு இந்த திரௌபதியுடைய கதை நம்மளுக்கு. சோ கிருஷ்ணரை சரணடைந்தவர்களிடம் எப்போதும் அவர் அபயம் கொடுப்பார் அப்படிங்கிறது. இது ரெண்டாவது கதை. இந்த மாதிரி நிறைய கதை இருக்கு, நம்ம ரெண்டா பார்க்கலாம். நான் நாளைக்கு இன்னும் 2 கதை சொல்றேன். கஜேந்திரருடைய கதையும் சபரி கதை நிறைய இருக்கு. இன்னைக்கு இது போறோம். கதையிலேயே ஓடி போயிடுத்தேன் இன்னைக்கு. ஓகே, 27th தானே இப்போ சொல்லணும். ஆமா மேம், பாரதி அக்கா. சோ இப்ப என்ன சொன்னார் லாஸ்டா நம்மளுக்கு, சிம்பிள், நீ வந்து ஒரே ஒரு இலையை போட்டு நீ அத பக்தியோட பிரேமையோட நீ என்னை பூஜித்தேனா நான் அதை மனமாற ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுதான் நம்ம பார்த்தோம். அப்போ அர்ஜுனன் நீ என்ன செய்யணும் இப்போ அப்படிங்கறத சொல்ல போறார். யத் கரோஷி யதஷ்னாசி யஜ் ஜுஹோஷி ததாசி யத் யத் தபஸ்யசி கௌந்தேய தத் குருஷ்வ மதர்ப்பணம். யத் கரோஷி யதஷ்னாசி यत्करोषि यदश्नासि यज्जुहोषि ददासि यत् यज्जुहोषि ददासि यत् यत्तपस्यसि कौन्तेय यत्तपस्यसि कौन्तेय तत्कुरुष्व मदर्पणम्. तत्कुरुष्व मदर्पणम्.
यत्करोषि यदश्नासि यज्जुहोषि ददासि यत् यत्तपस्यसि कौन्तेय तत्कुरुष्व मदर्पणम् यत्करोषि यदश्नासि यज्जुहोषि ददासि यत् यत्तपस्यसि कौन्तेय तत्कुरुष्व मदर्पणम्. பியூட்டிஃபுல். ஸோ இதையும் நான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்ன்ற ஸ்லோகமா போட்டுன்னு இருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு மொத்த இந்த பகவத்கீதையில சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட இதுல சொல்லியிருக்கார். 5 செய்கைகள் நம்மளுக்கு சொல்றார். நீ என்ன கர்மத்தை பண்றையோ, நீ எதை சாப்பிடுறையோ, நீ எதை ஹோமம் செய்யறையோ, நீ எதை தானம் அளிக்கிறையோ, நீ எந்த தவம் செய்யறையோ, 5 செயல்கள் சொல்லியிருக்க. இது எல்லாத்தையும் எனக்கு அர்ப்பணம் செய்து விடு. சிம்பிள், அவ்வளவுதான். எதுவா இருந்தாலும் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். மனசார, சும்மா வாய் மட்டும் சொல்லப்படாது. நீ செய்யும் ஒவ்வொரு செய்கை, உன்னுடைய கர்மங்கள், நீ சாப்பிடும் உணவு, சாப்பிடறதுக்கு முன்னாடி கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லிட்டு சாப்பிடு. பகவானுக்கு நீ அதை அர்ப்பணி. அதே மாதிரி நீ பண்ணக்கூடிய இந்த ஹோமங்கள், நீ அளிக்கக்கூடிய அந்த தானங்கள், நீ கொடுக்கல, அது எல்லாமே கிருஷ்ணார்ப்பணம் சொல்லி கொடு. அது மாதிரி நீ செய்யும் தவங்கள், இது எல்லாமே இதுல வந்து நம்மளுக்கு நம்ம பண்ணக்கூடிய அத்தனையும் இதுலயே அடங்கிடுறது. சோ இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துட்டோம்னா, என்ன கர்மத்தை நீ செய்யறையோ, அதாவது நம்ம பண்ணக்கூடிய கர்மங்கள், நம்ம நிறைய டெய்லி பண்றோம் இல்லையா, அந்த பண்ணக்கூடிய அந்த கர்மங்கள் எல்லாத்தையும் நீ அவருக்கு அர்ப்பணம் பண்ணு. அதை தவிர நீ பண்ணக்கூடிய அந்த தியானம், அந்த பஜனை, பூஜை, என்னென்ன கடமைகள் எல்லாமே எல்லாத்தையுமே வந்து நீ எனக்கு அர்ப்பணம் பண்ணிடு. அதுதான் கர்மம்ங்கிறார். இன்னொன்னு வந்து சாப்பாடு, நம்ம உடம்ப பேணுவதற்காக நம்ம சாப்பிடுறோம் இல்லையா, அந்த சாப்பாடையும் நீ எனக்கு அர்ப்பணம் பண்ணு. அது மாதிரி நீ செய்யக்கூடிய அந்த பூஜை, ஹோமம், அதையும் எனக்கு அர்ப்பணம் பண்ணு. அது மாதிரி நீ மத்தவாளுக்கு செய்யக்கூடிய உபகாரம், நீ பண்றேன்னு நினைச்சுக்காத. இப்ப நான் இப்போ இந்த கிளாஸ் எடுக்கிறேன்னா இதை நான் பண்ணல, எல்லாமே பகவானுக்கு அர்ப்பணம். பகவான் பண்றார். அதுதான் மனசார நம்ம என்ன ஒரு ஹெல்ப் மத்தவாளுக்கு பண்ணாலும் அதை தான் பண்ணுகிறோம். நான் இன்னைக்கு இவாளுக்கு இது கொடுத்தேன், நான் அதை பண்ணேன், நாங்கிற அந்த இதுவே வரக்கூடாது. எல்லாத்தையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணு. நீ செய்யக்கூடிய தானம், நீ செய்யக்கூடிய உபகாரம் எல்லாத்தையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணு அப்படின்னு. அதே மாதிரி உன்னுடைய அந்த தவம், புலனடக்கம், மனசு அடக்கம் எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம மனசு அடக்கணும், புத்தி அடக்கணும், புலனடக்கணும்னு, அதையும் நீ எனக்கு அர்ப்பணம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. பயன்மேல் பற்று இல்லாமல் நீ அனைத்து கர்மங்களையும் செய்து அதை பகவானுக்கு அர்ப்பணம் செய்து விட வேண்டும். அப்படி பண்ணினா என்ன ஆகும் அப்படிங்கறத சொல்றாரு அடுத்தது. சுபாசுப பலை ரேவம் மோக்ஷ்யசே கர்ம பந்தனைஹி சந்நியாச யோக யுக்தாத்மா விமுக்தோ மா முபைஷ்யசி. சித்ரா மேம். शुभाशुभफलैरेवम् शुभाशुभफलैरेवम् मोक्ष्यसे कर्मबन्धनैः मोक्ष्यसे कर्मबन्धनैः सन्न्यासयोगयुक्तात्मा सन्न्यासयोगयुक्तात्मा विमुक्तो मामुपैष्यसि. विमुक्तो मामुपैष्यसि. शुभाशुभफलैरेवम् मोक्ष्यसे कर्मबन्धनैः सन्न्यासयोगयुक्तात्मा विमुक्तो मामुपैष्यसि. शुभाशुभफलैरेवम् मोक्ष्यसे कर्मबन्धनैः सन्न्यासयोगयुक्तात्मा
विमुक्तो मामुपैष्यसि ஓகே. சோ பகவான் போன ஸ்லோகத்துல எல்லாத்தையும் எனக்கு அர்ப்பணம் பண்ணுன்னு சொன்னா இல்லையா? அப்படி அர்ப்பணம் பண்றவா இந்த மறுபிறவி சுகதுக்க போகங்கள்ல இருந்து விடுவிக்கப்படுகிறான். இந்த கர்ம பந்தத்திலிருந்து அவன் விடுதலை பெறுகிறான். அந்த பரமபதத்தை அவன் அடைகிறான். பரமபதத்தை அடையறான். இல்லைன்னா இப்போ அந்த வாழ்க்கையிலேயே வாழற வாழ்க்கையிலேயே பகவானுடைய நேரடியான தரிசனம் அவனுக்கு கிடைக்கிறது. அந்த தரிசனம் கிடைத்த உடனே அவன் கர்மபந்தத்திலிருந்து விடுபட்டு பகவானை அடைவான். சிம்பிளா சொல்லிட்டார். எல்லாத்தையும் நீ எனக்கு அர்ப்பணம் பண்ணேனா இப்போ நீ வாழ்ந்துன்னு இருக்கும் போதே பகவான் உனக்கு காட்சி அளிப்பார். உடனே என்ன புல்லாங்குழல் தலையில கிரீடம் அப்படின்னு இல்ல, எந்த ரூபத்துல வேணாலும் அவர் நம்மளுக்கு காட்சி அளிப்பார். சோ பக்தி பண்றவாளால பகவானை அடைய முடியும். அந்த பக்தி இல்லாதவாளுக்கு பகவானை அடைய முடியாதுன்ற மாதிரி சொல்றார். அப்போனா பகவான் வந்து பார்ஷியாலிட்டி பாக்குறாரா அப்படின்ற அந்த ஒரு டவுட் நம்மளுக்கு வரும். ஓ அப்பனா அவரை வேண்டினா மட்டும்தான் அவர் இது பண்ணுவார், இல்லைன்னா ஒன்னும் கிடையாதா அப்படிங்கறதுக்கு அவர் அடுத்தது ஒரு விளக்கம் சொல்றார். சமோகம் சர்வ பூதேஷு ந மே த்வேஷ்யோஸ்தி ந பிரியஹ ஏ பஜந்தி து மாம் பக்த்யா மயி தே தேஷு சாப்யஹம். गायत्री मैम. समोहं सर्वभूतेषु समोहं सर्वभूतेषु न मे द्वेष्योऽस्ति न प्रियः न मे द्वेष्योऽस्ति न प्रियः ये भजन्ति तु मां भक्त्या ये भजन्ति तु मां भक्त्या मयि ते तेषु चाप्यहम्. मयि ते तेषु चाप्यहम्. समोहं सर्वभूतेषु न मे द्वेष्योऽस्ति न प्रियः ये भजन्ति तु मां भक्त्या मयि ते तेषु चाप्यहम्. समोहं सर्वभूतेषु न मे द्वेष्योऽस्ति न प्रियः ये भजन्ति तु मां भक्त्या मयि ते तेषु चाप्यहम्. ஓகே. சோ அவர் சொல்றார் எல்லாரிடமும் எனக்கு சமபாவனை மட்டும்தான். பிரம்மதேவன்லேந்து புல் வரைக்கும் எல்லா பிராணிகளிடமும் நான் ஒரே மரியாதா அந்தர்யாமியா நான் விளங்குகிறேன். எனக்கு யாரிடமுமே விருப்பு வெறுப்புங்கிறது கிடையாது. அதனால எனக்கு வேண்டியவன் வேண்டாதவன் அந்த மாதிரி எல்லாம் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்றார். அதாவது என்ன சொல்றாரு, சிம்பிளா சொல்றார். அதாவது சூரியனோட ஒளி இருக்கு இல்லையா? சோ அது கண்ணாடி இல்ல இப்போ அந்த கிளியரா ஒரு வாட்டர் பாடி இருக்கு ரிவர்ல, அந்த மாதிரி வரும்பொழுது நம்மளுக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன் நம்மளுக்கு தெளிவா தெரியறது. இப்போ ஒரு மரக்கட்டையில சூரிய வெளிச்சம் பட்டா அதுல ரிஃப்ளெக்ஷன் தெரியுமா? தெரியாது இல்லையா? சோ சூரியனுக்கு வந்து இது கிடையாது, பாரபட்சமே கிடையாது. அதே மாதிரிதான் பகவான் வந்து பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார். அவர் வந்து எல்லா யாருக்கு யாரு என்ன சொல்றது, யாரு டிசர்விங்கோ அவளுக்கு அந்த காட்சி கிடைக்கும். அவருக்கு வந்து இது கிடையாது, பேதபாவம் கிடையாது. அப்படிங்கிறதுக்காக தான் இங்க சொல்றார். இதுதான் பக்தி காட்டுறவாளுக்கு அவர் காட்சி அளிக்கிறார். அவர் வந்து பக்தி நீ காட்டலங்கும் போது அந்த மாதிரி ஒரு இதுலதான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ அந்த சன்லைட்டுங்கிறது வந்து எங்க விழறதோ அங்க மட்டும்தான் நம்மளுக்கு அந்த பிரதிபிம்பம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? இப்போ ஒரு வால்ல பட்டாலோ இல்ல ஒரு இதுல பட்டா நம்மளுக்கு பிரதிபிம்பம் தெரியாது. உடனே அது சன் வந்து பார்ஷியாலிட்டி பாக்குறதுங்கிறது கிடையாது இல்லையா? அது ஒரே மாதிரிதான் எல்லா இடத்துலயும் லைட் எடுக்கிறது. அந்த மாதிரிதான் பகவான் வந்து இதுவே கிடையாது. பிரேமையோட பக்தியோட யார் அவரை வழிபடுறாளோ அவர்கள் என்னிடமும் நான் அவர்களிடமும் காணக்கூடியவனாக இருக்கிறேன். சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டார்.
அவளால என்ன பார்க்க முடியும், என்னால அவளை பார்க்க முடியும் அப்படின்ட்டு. எவ்வளவு அழகா இருக்கு. இந்த பக்தி யோகம் படிக்கும் போதே அவ்வளோ ஒரு டச்சிங்கா இருக்கு, நன்னா இருக்கு. இப்ப வந்து நம்ம சில பேர் இருக்கா, அதாவது அவ தீய வழிகள்ல போனா அவளால அதை விடவும் முடியல, ஆனா பக்தி செலுத்த ஆரம்பிச்சுட்டா. அப்படி இருக்கிறவாளையும் அவர் கைப்பிடிச்சு தூக்கி கொஞ்சம் கொஞ்சமா அழைச்சிண்டு வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் பகவான். அதாவது இங்கே நான் சொல்றது வந்து நாஸ்திகர்கள் கிடையாது. ஏன்னா நாஸ்திகர்களுக்கு சுத்தமா கடவுள் நம்பிக்கையே கிடையாது, பக்திங்கிறதே கிடையாது. அதெல்லாம் தண்ணி தெளிச்சு விட்ட கேஸ். நான் சொல்றது பக்தி செலுத்துறவா, ஆனா இன்னும் அந்த சில தீய பழக்கங்களோட இருக்கிறவா, அந்த மாதிரி ஒரு சில இதுல இருந்து வெளியில வர முடியாதவா அப்படின்னு இருக்கா பாருங்க. அவளையும் கொஞ்சம் கொஞ்சமா நல்முறைப்படுத்தி அவர் முழு தூய்மையா ஆக்கிறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார். பக்தி மட்டும்தான் மெயின் அப்படிங்கிறதுக்காக சொல்றார். அதுதான் அடுத்த 2 ஸ்லோகத்துல சொல்ல போறார். அப்பி சேத் சுதுராச்சாரஹ, சாரோருக்கு ரஹ பண்ணிக்கோங்க. பஜதே மா மனன்யபாக் சாது ரேவ ச மந்தவ்யஹ சம்யக் வியவசிதோ ஹி சஹ. கீதா குரு மேம். अपि चेत् सुदुराचारः, अपि चेत् सुधा சுதாலாம் இல்ல, சுதுராச்சாரः. अपि चेत् सुदुराचारः भजते मामनन्यभाक् भजते मामनन्यभाक् साधुरेव स मन्तव्यः साधुरेव स मन्तव्यः सम्यग् व्यवसितो हि सः. सम्यग् व्यवसितो हि सः. अपि चेत् सुदुराचारः भजते मामनन्यभाक् साधुरेव स मन्तव्यः सम्यग् व्यवसितो हि सः. अपि चेत् सुदुराचारः भजते मामनन्यभाक् साधुरेव स मन्तव्यः सम्यग् व्यवसितो हि सः. Beautiful. Next, क्षिप्रं भवति धर्मात्मा शश्वत् शान्तिं निगच्छति कौन्तेय प्रति जानीहि न मे भक्तः प्रणश्यति. ஹேமாவதி மாமி. क्षिप्रं भवति धर्मात्मा क्षिप्रं भवति धर्मात्मा शश्वच्छान्तिं निगच्छति शश्वच्छान्तिं निगच्छति कौन्तेय प्रतिजानीहि कौन्तेय प्रतिजानीहि न मे भक्तः प्रणश्यति. न मे भक्तः प्रणश्यति. क्षिप्रं भवति धर्मात्मा शश्वच्छान्तिं निगच्छति कौन्तेय प्रतिजानीहि न मे भक्तः प्रणश्यति. क्षिप्रं भवति धर्मात्मा शश्वच्छान्तिं निगच्छति कौन्तेय प्रतिजानीहि न मे भक्तः प्रणश्यति. ஓகே, சோ இங்க வந்து நல்லவா பக்தி செய்யறது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். விதுரர், குசேலர், அவ எல்லாரும். இப்ப வந்து நம்ம பார்க்க போறது 2வது விதமான பக்தர்கள். என்ன அப்படின்னா, அவளுடைய பக்தியும் உண்மையான பக்தி, ஆனா அவளுக்கு சில கெட்ட பழக்கங்கள் இருக்கு. அதாவது எவ்வளோ அவ வந்து முயற்சி எடுத்துட்டாலும் அந்த பழக்கத்துக்கு அடிமையான காரணத்தினால அவ அதை முழுசா அதை விட்டு வெளியில வர முடியல. அந்த மாதிரி தீய பழக்கங்களோட இருக்கா. ஆனா அவளோட பக்தி பிரேமைங்கிறது உண்மையானது அப்படிங்கிற. சோ அப்படி இருக்கிறவாளும் வந்து நல்லவர்கள் தான்.
அவா விரைவிலேயே தர்மாத்மாவாக ஆகிறார்கள், அமைதியை அடைகிறார்கள். சோ என்னோட பக்தர்கள் அழிவது இல்லை அப்படிங்கறத உறுதியா நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனுக்கு சொல்ற. சோ நீ எப்படி இருந்தாலும் பக்தி அவர் மேல நம்ம செலுத்தினா, நீ நல்லவனோ கெட்டவனோ, உண்மையான பக்தி அவர் மேல இருந்ததுன்னா அவரே உன்னை கொஞ்சம் கொஞ்சமா, நீ கெட்டவனா இருந்தா உன்னை நல்ல வழிக்கு அவரே கொண்டு வருவார் அப்படின்னு சொல்ற. இப்பவும் நான் சொல்றேன், கெட்டவானா பக்தி இல்லாம இருக்கிற கெட்டவாளை பத்தி நான் இங்க சொல்லல. பக்தி இருக்கு, ஆனா தீய பழக்கங்கள் இருக்கிறவா, அவளை நான் சொல்றேன். அந்த தீய பழக்கங்கள்ல இருந்து அவரே மீட்டு கொண்டு வருவார் அப்படிங்கறதுக்கு நம்மளுக்கு வில்வமங்களர் அவருடைய கதை ரொம்ப அற்புதமான கதை. அதை நாளைக்கு நான் சொல்றேன். இந்த கேட்டகரி, செகண்ட் கேட்டகரி ஆஃப் பக்தர்கள் நான் சொன்னேன் இல்லையா, தீய பழக்கங்கள் இருந்தவா ஆனா பக்தி செலுத்துறவா, அவளை எப்படி கரையேத்துறார் பகவான் அப்படிங்கிறதுக்கு இவருடைய கதை, பில்வமங்களர்ங்கிறவருடைய கதை. அவர் யாருன்னா நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கிருஷ்ண கர்ணாமிருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்தோத்திரம் இருக்கு, அதை எழுதியவர் தான் இந்த வில்வமங்களர். அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, லீலா சுகர் அப்படின்னு. அவருடைய கதை, அவர் ஆரம்பத்துல எப்படி ஒரு தீய பழக்கங்கள், அதாவது ஒரு வேசியை நாடி அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நடத்தின்றிருந்தவர். அவர் எப்படி அந்த ஒரு ஸ்பார்க், அந்த என்லைட்டன்மெண்ட் அவருக்கு வந்தது, அதுக்கப்புறம் அவர் எப்படி ஒரு கிருஷ்ண பக்தையா, கிருஷ்ணர் மேல பைத்தியமா இருந்தார், கிருஷ்ணரே கைப்பிடிச்சு அவரை எப்படி பிருந்தாவனத்துக்கு அழைச்சுன்னு போனார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகான கதை. அதை நான் நாளைக்கு சொல்றேன். கொஞ்சம் பெரிய கதை தான் அது, அதை நான் நாளைக்கு சொல்றேன். இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். நம்ம இந்த சாப்டர்ல தான் நிறைய கதை வருது. ஓகே, எண்டிங் யாருமா இன்னைக்கு? உமா குமார் மேம். சொல்லவா மேம்? எஸ் மா. ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் न्यायेन मार्गेण महीमहीषा ओ ब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। ॐ सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ सहना भवतु, सहनौ भुनक्तु, सह वीर्यं करवावहै, तेजस्विनावतीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय, तमसो मा ज्योतिर्गमय, मृत्यो मा अमृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते, पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते, पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ सर्वं श्रीकृष्णार्पणमस्तु। ॐ तत्सत्। Beautiful. Thank you. Thank you, ma'am.